வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈஸியான ஒரு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா கர மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்வீட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்குவோம். 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். ஜீனி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஆயில் மாவில் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி ஷேப்பில் டைட்டாக நிற்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்குவோம். முட்டை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ லைட்டாக ட்ரையாக இருக்குது. 1 ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். பால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம பால் சேர்த்து பிசையும் போது சுகர் மெல்ட் ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாகவே பால் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாகி வர்ற வரைக்கும் பிசைஞ்சு ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை 2ஆக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ண ஒரு பார்ட்டை இப்படி சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்ச்சிக்குவோம். நல்லா சப்பாத்தி மாதிரி மெல்லிசா தேய்ச்சிக்குவோம். பாருங்க, நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லை ஒரு மூடி ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து இப்படி கையில் வச்சு வட்டத்தோட 2 ஓரத்தையும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்குவோம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 2 எட்ஜஸையும் ஆப்போசிட் சைடில் மடக்கி இந்த மாதிரி மடக்கி விட்டுடுவோம். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சி லேசாக உப்பி மேலே எலும்பி வருது. லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வருது. நல்லா ஃப்ரை ஆகி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்வீட்டான பிஸ்கெட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.